ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே. தன்வந்தரே அமிர்த கலசகஸ்தாயே திரைலோகிநாதாயே ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலப்புருஷனுக்கு 5வது ராசி ஸ்திரராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி, சிம்ம ராசி. இந்த ராசிநாதன் சூரிய பகவான். இங்குதான் மூலத்தரியின வீட்டில் முழு ஆட்சி பெறும் சூரிய பகவான் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி என்ற சிங்க ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தகரமாய் இருந்தாலும் மத்திய வயதுக்கு பிறகு அகரமாய் உயர்ந்து தங்கமாய் ஜொலிக்கக்கூடிய மகாராஜ யோகம் வரப்பு. பொதுவாகவே மேசம் 10, ரிஷபம் 20, மிதுனம் 30, கடகம் 40, சிம்மம் 50 என்று சொல்லுவது போல சிம்மராசிகளுடைய மெகா தனக்கார வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை 50 வயதுக்கு தான் அரசாளு ராஜயோகம் பலருக்கு சிக்குகின்றது. இது நிதர்சனமான உண்மை. இந்த 50 வயது வரை இவர்கள் உலகத்தில் அனுபவத்தை கற்றுக்கொள்கிறார்கள், ஏளனத்தை கற்றுக்கொள்கிறார்கள், நெருக்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பதவியுகத்தை, பணக்கார யுகத்தை எப்படி அணைக்க வேண்டும் என்று நுட்பத்தை கற்றுக்கொள்கிறார். ஆக மொத்தம் இந்த 50 வருடம் பிராக்டிஸ் என்று சொல்ல, அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மகா பயிற்சி முறையை சிம்மராசிக்கு இப்பிரபஞ்சம் அடித்து நொறுக்குகின்றது. அதனால்தான் மத்திய வயதுக்கு பிறகு மகம்பூரம் உத்தரத்தில் பிறந்தவர்கள் மகா தனயோகம் பெற்றவர்களாகவும், அமைச்சர்களாகவும், மந்திரிகளாகவும், முதலமைச்சராகவும், நாடாளும் பாரத மந்திரியாகவும் பல சிம்மராசிக்காரர்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த கர்மா முற்பிறவியில் நல்ல செய்த நல்ல கர்மாவின் பயனாவே ஒரு குழந்தை கலியுகத்தில் சிம்மத்தில் அவதாரம் செய்கிறது. இந்த சிம்மத்தில் அவதாரம் செய்த இந்த குழந்தை அமாவாசை யுகத்திலும் பிறக்கும் பொழுது அமானுஷ்யமான ஆற்றலை இப்பூமியில் செய்கின்றது. அதனால்தான் அமாவாசை யுகத்தில் பிறந்தவர்களும், பௌர்ணமி யுகத்தில் பிறந்தவர்களும் பதவி யுகத்தை, மகா தனக்கார யுகத்தை ஆலையிடும் அரசனாய் பலர் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது பொதுக்கூற்று. பிரியமானவர்களே, இன்னும் 60 நாட்களுக்குள் பல சிம்மராசிக்கு வாழ்க்கையில் அசால்ட்டாய் பல பதவியோகமும், பணக்கார யோகமும், மிகப்பெரிய ஐஸ்வர்யமும் சேர்க்கப்படுவது. ஏனெனில் பொதுவாகவே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஒரு யோகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்திற்கும், 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக பணவழி பெரும் பணத்துக்கும் உரியவராக ஆகிறார். அதனால்தான் இந்த சிம்மராசியில் இந்த குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கன்னிகாமனைக்கு 10ஆம் ஸ்தானமான தன வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் வரும்போது பெரும் பணக்காரன், தனக்காரன். அவர் ஒளிமயமான பார்வையை 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிந்தது என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் 60 நாளுக்குள் பல சிம்மராசிக்கு முகத்தி தேஜஸ் குறைந்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பவர், லைட் கிடைக்கக்கூடிய, ஒளி கிடைக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த காலத்தில் மின்னப்போகுது. காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் என்பதாலும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்பதாலும், அந்த 3ஆம் வீட்டில் உள்ள சித்திரை நட்சத்திரமும், விசாக நட்சத்திரமும், சுவாதி நட்சத்திரத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பதனால் மண்மனையில் உள்ள வில்லங்கள் தீர்ந்து மண்ணாபரண யுகமும், குருபாபான சார்பு பொன்னாபரணத்தை பெருக்கக்கூடிய நேரம், ராகுபோபாலை அணுக்கிற சுயேட்சையாய் சுதந்திரமாய் நீங்கள் முடிவெடுத்து எதிரியை களங்கடித்து மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாய் இன்னும் 60 நாட்களுக்குள் பல சிம்மராசிக்காரங்க இந்த குரு பகவான் கொடுப்பது உண்மை. மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமான ஒரு பூர்வ புண்ணியஸ்தானமான இந்த தனுர்மனையை பார்ப்பதா பலர் பல விதமான கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. திருப்பதிக்கு பெரும் பண உதவியை கொடுத்து மகிழ்ச்சியில் சந்தோஷம் மூழ்வீங்க. பலருக்கு ஆண் குழந்தை மகமும் கிடைக்கப் போகிறது, சிலருக்கு குழந்தை பாக்கிய யோகமும் கிடைக்கப் போகிறது, சிலருக்கு குலதெய்வத்தின் குருவரால் லாட்ரி யோகம் அடிக்கப் போகிறது, சிலருக்கு பதவி யோகம் அரசியலில் கொகுட்டு அரசாங்க ராஜ்யம் அறியக்கூடியது ஒரு மந்திரி யோகமும் பல சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க முடியும். ஏன் சிலருக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய யோகம் எல்லாம் காத்திருக்கு. அது இந்த குரு பகவானி யோக பார்வை யோக வீட்டை பார்ப்பதனால். அதனால் தான் சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் இந்த சிம்மராசி பிறந்தவர்கள் மகா தனக்கார யோகத்தை பெற்றவராக ஆகிறாங்க. அவருடைய விசேஷ தனப்பார்வை கேந்திரம் என்று சொல்லக்கூடிய
7ஆம் இடமான பெருத்த கேந்திரஸ்தானமான கூட்டாளி ஸ்தானமான அந்த கும்பமனையில் உள்ள ராகு பகவானை இந்த லாபத்தில் உள்ள குரு பகவான் பார்ப்பதுனா கேந்திரத்தில் உள்ள ராகு கேலராகுவாகவே கோடீஸ்வரராகுவா உங்கள் வாழ்க்கையில் மகா தனக்கார யோகத்தை வரும் 60 நாட்களுக்குள் கொடுத்து 6ஆய் பெருகி 100ஆய் பெறக்கூடிய மகா தனக்கார யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்து விடுகிறார் குரு பகவான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கை இன்னும் யோகத்தை விருத்தி கொள்ள முடிந்தால் இந்த 60 நாட்களுக்கு வியாழன் தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு 12 எண்ணிக்கையிலான அல்லது 21 எண்ணிக்கை நெய்விளக்கு தீபங்கள் விட்டு முடிந்தால் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை பஜிஸ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ராஜகுருவாய் வீட்டிருக்கும் இந்த ராஜகுருநாதனை ஒரு வியாழக்கிழமை சென்று கொண்டக்கடலை மாலை சாற்றி 21 நெய்விளக்கு தீபங்கள் விட்டு அவருக்கு மஞ்சள் பட்டாடை சாத்தி அவரை நேருக்கு நேராக நின்று கைகூப்பி வணங்கி ஓம் பர்சபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குருபிரம் சோதயாத்து என்று நீங்கள் மனதார வழியும் பொழுது பொன்னன் என அழைக்கப்படும் இந்த மன்னவன் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் மன்னாபர் யோகத்தையும் பொன்னாபர் யோகத்தையும் பணக்கார பதவி யோகத்தைக்கு 8 திக்கும் புகழ்பெறக்கூடிய மகா சக்கரவர்த்தியை ஆக்குவது உண்மை. பிரியமானவர்களே, கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு 12 இடத்துக்கு ஒரு முறை இந்த 18 இடத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல வரும்போது மிகப்பெரிய கேளயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டால் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லுவோம் போல இந்த கரும்பாம்பு ராகு பகவானை 11 உள்ள குரு பகவான் பார்ப்பதனால் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு கேல ராகுவாக கோடீஸ்வராகமாக தனக்காரராகுவாக மாறப்போகிறார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல சுப செய்திகளும் வெளிநாட்டு வழியிலிருந்து ஆதாயங்களும் டாலர் வருமானங்களும் உங்களை குவிக்க வைக்கப் போகின்றன பல சிம்ம ராசிக்கு. அதனால்தான் புலிப்பாணி இவ்வாறாக கூறும்போது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல ராஜாக்கள் சேவையுள்ளோம் பேசுகின்ற தனப்படுத்த சீமானாயி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடு அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் வளநாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறும் பொழுது இந்த கேந்திரத்தில் உள்ள ராகுவை யோகத்தில் லாபத்தில் உள்ள குரு பகவான் பார்க்கும்போது அது கேள ராகுவாக கோடீஸ்வர ராகுவாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மற்றவருக்கு சவால் விடும் அளவுக்கு தனக்கார யோகத்தை ராகு பகவான் கொடுப்பது உண்மை. பிரியமானவர்களே, இன்னும் 60 நாட்களுக்கு முடிந்தால் குறைந்தது 6 முறையாவது நீங்கள் கும்பகோணம் அருகில் ஸ்ரீ ராகு பகவான் ஸ்ரீ நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கண்ணி என்ற தாயாருடன் காட்சி தரும் இந்த மங்கள ராகுவை ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிம்ம ராசிக்காரங்க சென்று அந்த ராகுகால வேளையில் ராகு பகவானின் அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு வாரசே நெடுமாள் முன்னம்பானவர்க்கு அமுதம் ஏயும் போதே நீ நடுவிருக்க புகழ் சித மற்ற பின்ன நாகத்தின் உடல் ஒருண்ட நட்சத்திரம் பாக்கிய பெற்ற ராகுவை போற்றி ரட்சுப்பாயே என்று நீங்கள் மனதார மங்கள ராகுவை குறித்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அமங்கலங்கள் நீங்கி மங்களங்கள் பெருங்கி தனமங்கலம் பெருங்கி வாழ்க்கையில் மெகா தனக்கார யோகம் 60 நாட்களுக்கு அள்ளிக்கொள்வது உண்மை. பிரியமானவர்களே, சனி பகவான் என்று சொல்லக்கூடிய பானுமைந்தன் உங்கள் வாழ்க்கையில் 6 என்று சொல்லக்கூடிய ரணருண ரோகஸ்தானாதி சத்ருஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டில் மறைந்து கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்ற விதிமுடி சனீஸ்வர பகவான் மறைந்து அந்த சனீஸ்வர பகவான் நீர் வீட்டில் மறையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீர்வழி வருமானங்கள் ஆதாயத்தையும் விவசாய வருமான பெருக்கத்தையும் உங்களுக்கு வெளிநாட்டில் சுப செய்தியத்தையும் கொடுத்து மகா தனக்கார யோகத்தை 60 நாட்களுக்குள் அள்ளி கொடுத்து நீங்கள் 6ஆய் பெருகி 100ஆய் பெருகக்கூடிய மகா தனக்கார யோகத்தெல்லாம் பல சிம்மராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறார். அஷ்டம சனி என்று நீங்கள் பயப்படாமல் சனீஸ்வர பகவானை முடிந்தால் நீங்கள் சனிக்கிழமை தோறும்
அருகுள்ள நந்திகாலயம் சென்று சிவபெருமானுக்கு நந்திக்கு நீங்கள் பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம். சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார். முடிந்தால் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் 8 எண்ணிக்கைப்படலாம். முடிந்தவர்கள் காரைக்கால் சென்று அங்குள்ள தல தீர்த்தத்தை அந்த அக்னி குண்டத்தில் 44 அல்லது 8 எண்ணிக்கையிலான அந்த தீபங்களை அந்த அக்னி குண்டத்தில் வீசி சனீஸ்வர பகவானை நினைத்து அங்குள்ள தர்பாரண்யேஸ்வரையும் வழிபட்டு தாயாரையும் வழிபட்டு அங்குள்ள சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக நின்று நீங்கள் வழிபட்டு நலத்தீர்த்தத்திலும் நீராடி அவருடைய வெற்றி சுலகமாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவிந்தே சாக நீரில் சச்சரவிந்தே சாக நீரில் இச்சகம்பால இன்னருள் தாத்தா இச்சகம்பால இன்னருள் தாத்தா. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது பானுமதியில் அருள் கடாட்சி கிடைச்சி பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வசந்த காலங்களை 60 நாட்களுக்குள் பெற்றுக்கொள்வது உண்மை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் நவக்கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுத்து இழந்த சொத்து சுகம் பதவி யோகத்தை கொடுத்து 60 நாட்களுக்குள் உங்களுக்கு 6 பெருகி 100 பெருகி பல 100 மடங்காய் உங்களை பல சிம்மராசிக்காரங்களை இந்த குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் மாற்றுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.